பாருங்க மழை வந்துட்டு மழை, அதாவது மழை பெய்யுது, அதாவது ஒரு லைட்டா ஒரு சாரல் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. வந்துட்டு உங்களுக்கு மேகமலை வில்லேஜ் வந்து இந்த சைடு இருக்கிற ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான். இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த சைடு பாருங்க, இந்த சைடுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்ல கிரீனா இருக்கும், இப்போ வந்து லைட்டா கிரீனா இருக்கு, என்னன்னு தெரியல. பாருங்க பார்க்க அழகா இருக்கு. இந்த சைடு எங்க போயிட்டு மேகமலையோட வில்லேஜ். வாழ்னா இங்க பாருங்க, வாழ்னா இந்த மாதிரி இடத்துல தாங்க வாழணும். நினைச்சுங்க வாழ்றதே வேஸ்ட். மேகமலையில கூட வீடை வாங்கி செட்டில் ஆகிடலான்னு பாருங்க. தினேஷ் இருக்கான்ல, அவனுக்கு இங்க லேண்ட் இருக்கு. அப்படியா? ஆமா. அவன்கிட்ட கூட நம்ம இடத்த வில்லேஜை சுற்றி காமிச்சிட்டே இருக்கோம். நாங்கள் வந்த புதுசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டான்ஸ் ஆடி இருக்கோம், வீடியோ பண்ணியிருக்கோம், எவ்வளவோ நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். எத்தனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் கிட்ட வந்து இந்த இடத்துக்கு வந்து இது நல்லா இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேகமலையில பஸ் ஸ்டாண்டு தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேகமலையோட பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். மகாராஜா மெட்டு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 18 கிலோமீட்டர், இங்கேருந்து இடவங்களாறு தான் லாஸ்ட்னு நினைக்கிறேன், 20 கிலோமீட்டர். ஸோ இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம லாஸ்ட் முடிய போய் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்ல போனோம்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா குமுளி, லோயர் கேம்ப்பு, அது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் தூரம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மேகமலையோட இங்கே வாழ்கிற மக்களோட வில்லேஜ். இங்கிருந்து தங்கி அவங்க டீ எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதர் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் உள்ள நடந்து உள்ள போலாமான்னு இதுதான் பார்த்தீங்கன்னா மேகமலையோட இங்கே இருக்கிறவங்களோட. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகமலையில் தான் இருக்கும். இது வந்துட்டு இங்கே வாழ்கிற மக்களோட வில்லேஜ். வீடுலாம் பாருங்க, ஸ்கூல் ராது சரிதா. என்ன பண்ணுறது, சிஎஸ்ஐ துவக்கப்பள்ளி மேகமலை தேனி மாவட்டம். இங்கேயே ஸ்கூல்லாம் இருக்குங்க, ஹாஸ்பிட்டல் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போகலாம், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும். ரொம்ப முடியல எமர்ஜென்சினா மட்டும்தான் கீழே வந்து வந்துருவாங்க, மற்றபடி எல்லாமே மேலேயே பார்த்துப்பாங்க. இந்த சைடு இருக்கு பாருங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் அமைச்சிட்டு இருக்கு. சில மாடுகள் கோழிகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு, மாடுகள் கோழிகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ மழை வந்துட்டு மழை பெய்யுதுங்க, பெஞ்சிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, கேமரால பாக்குறப்போ ஒரு மாதிரி மழை பெய்யுறது எப்படி இருக்கு உனக்கு தெரியுதா? தெரியுதா? 2 hours later. ஐயையோ! ப்ரோ நாய் கட்டி போட்டிருக்கு ப்ரோ, கட்டி போட்டிருக்கு. சரிங்க வாங்க. ஏய் மாப்பிள்ள அதை கட் பண்றா டேய். சரி அதை கட் பண்ணு பாத்து. இங்க இருந்து பாஸ் செருப்பு காணாம போனதுல எனக்கு சந்தோஷம்ங்க. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு ப்ரோ. நீ வேணா காலை வச்சு எதுவும் நீ பாரு. ஆமாத்துல மாத்தலாம் வாழ்ந்தோம்னு வச்சுக்க இந்த மாதிரி இடத்துல தாங்க சொன்னீங்களா? இல்லை மாப்பிள்ள ஒரு வீடு வாங்கிட்டு நம்ம சொர்க்கத்துக்குள்ளே வாழ்ந்துடலாம். வாழ்ந்தோம்னா உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரி இடத்துல வாழணும். இந்த சைட்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க, எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு சொல்லு பாஸ். அங்கே நாய் தான் இருக்கு, போக முடியும். உடைக்குது.
இங்க பாருங்க கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு எலும்பு கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்க ஒரு கோயில் இருக்கு. அது என்ன கோயில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல கோயில் ஒன்று இருந்துச்சு. விடு இது கோயிலுக்கு. சாப்பிட்டா ப்ரோ எடுத்தாச்சு ராயல் ஃபீல்டு. அங்க பாரு மதுரை ஜில்லா. சரி இருந்து போதே ஏய் ராயல் ஃபீல்ட் சாவி எடுத்துட்டு சாவி பைக் சாவி. ஏய் எக்ஸ்பல்ஸ் எடுத்துட்டேன் ப்ரோ. எடுத்து வாடா. எக்ஸ்பல்ஸ் தான் இருக்காமா. அதுதான் ப்ரோ ராயல் ஃபீல்ட் எடுத்து வா போ 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 அரேஞ்ச் போடா. ஊர்ல இருந்து பஸ் அல்ல அல்ல கார்ட்டூன் படத்தை பள்ளி ஓடும் 2 கால்ல பாலைவனத்துல டிங்கி 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 ஒரு படத்துல டிஸ்கவரி சேனல்ல வரும். அது பாலைவனத்துல 2 கால்ல ஓடும் பாத்திருக்கீங்க. அந்த மாதிரி ஓடுனேன் பாத்தியா அப்ப. ஸோ பார்த்தீங்கன்னா வியூ இந்த வில்லேஜ்லாம் வேற லெவலில் இருக்கு. யாரவே வந்து அப்படியே போயிட்டு கொஞ்சம் தூரம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில்லேஜ் நம்ம வந்துட்டு இப்போ வில்லேஜுக்குள்ள தான் உள்ள போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே புள்ளி வரலாம். இங்க ஒரு கேண்டீன் இருக்கு. ஆமா இங்க ஒரு கேண்டீன் இருக்கு. இவ்வளவு தூரம் தான் பாத்தீங்கன்னா ரோடு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏய் இங்க போற மாடு இருக்கு. போடா மாடு. அது ஒரு மாடு. மாடு. போய் எத்த விட்டுற. ஏய் செத்துறாத. நீ கொஞ்சம் பாத்து. சத் டோரா ஏன் ப்ரோ டோரா பூச்சி பேக்ல இருக்கு. டோரா பூச்சி பேக்ல இருக்கு பத்தியா. அது மணிக்கு எல்லா திங்ஸ் வச்சிருக்காப்ல. என்ன அப்புறமா ஷூட் பண்ணலான்னு பார்க்குறியா? எப்படி வச்சு எடுக்க சொன்னியாங்க? அவன் என்ன சொல்றாடா அந்த இப்படியா? நீ உள்ள அமுக்கிரு. பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸில் ஹோட்டலில் சாப்பிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் கிளம்பலாம். பிரியாணி எப்படி ப்ரோ இருந்துச்சு? செமையா இருந்துச்சு. அடி போலியானோ. அப்புறம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்துட்டு எந்த பேட்டரியிலுமே பார்த்தீங்கன்னா 4 பேட்டரியுமே ஃபுல் ட்ரை. இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேமராக்கெல்லாம் பேட்டரியெல்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ஒரு லேக் வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன தேவா ப்ரோ வாய் தம்பட்டு அடிக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இப்போதான் திருப்பி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. வெயில் அடிக்குது, திருப்பி மழை பெய்யுற மாதிரி வருது. ஒண்ணுமே கிளைமேட்டே எங்களால பார்த்தீங்கன்னா கணிக்க முடியல. நான் எப்பவுமே இப்படி போவேன். இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க. அப்படியே இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆமாண்டா குண்டி கடை இதான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இங்க பாருங்க யானையோட சாணம். நமக்காக தேவா வந்து ரக்கி பாப்பாரு. வாங்க ரக்கி பாப்பாரு பார்த்துக்கோங்க. தேவா வந்து எடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேமலையோட ஃபால்ஸ் வியூ லேக் வியூ. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. அதோட வியூவை வந்து இப்போ நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கேம்ப். இது என்னடா ஃபர்ஸ்ட் இதான் மாப்பிள்ள ஹைவேஸ் இப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்டோம். அங்க கேமரா ஆங்கிள் பயங்கரமா இருக்கு. அதான்டா நீயா
கேமரா பாப்பியா நீ உட்காந்து சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க ப்ரோ. மாமா எடுத்து கரெக்டா தான் போயிட்டு இருக்க. நீ சொல்ல வந்த சொல்லு ப்ரோ. அவங்க கிடக்காங்க டம்மி பாய் உள்ளையா. பாரு நீ இப்படி இரு நான் ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு நீங்க. ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றப்பே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்டரியில் வந்துட்டு சார்ஜ் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. செம மழை வேறையா. ஸோ மிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிருச்சு, எல்லாமே கிளியர் ஆகி வெயிலும் அடிச்சிச்சு கொஞ்சம் நேரம். அது வரைக்கும் நாங்கள் சார்ஜ் போட்டுட்டு இருந்தோம், வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. பாஸ் பாஸே எப்பா இந்த லேக் வியூ எப்படி இருக்குது பாஸ்? ஓ கண்ணாடியா இருக்கு. தண்ணியா பாரு அங்க. எங்கே பார்க்க அப்படியே சிலு சூப்பரா இருக்கு. கிளைமேட் ஜில்லுன்னு தான் இருக்கு. யானை எத்தனை மணிக்கு பார்க்கலாம்? என்கிட்ட கேக்குறீங்க? நான் இன்னைக்கு நீங்க தான் கூட்டு வந்திருக்கீங்க முட்டாள் ப்ரோ. சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா மேமலையில் தான் மற்ற கிளைமேட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்டுபிடிக்க முடியாது. சீசனில் பார்த்தீங்கன்னா மேமலையில் தான் ஆனை ஃபுல்லாக இருக்கும். சரி. ரெண்டாவது வெள்ளிமலை. சரி புரியுது. அங்கிட்டு இந்த வேடையில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இந்த தண்ணி இருக்கும். ஆனால் அங்கிட்டு இறங்கி ஆமாண்டா சீசனுக்கு ஏற்றாப்புல யானை மாறிட்டே இருக்குமாமா காடு இருக்கும். அது கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அடுத்துக்கடுத்து இந்த வெள்ளிமலை அரசடி சின்ன சொல்லி இந்த பள்ளத்துக்கு போயிடும். இல்லை ப்ரோ அப்படிதான். அப்படித்தான் ஆனை வந்து ரொட்டேட் உண்மையிலே தான் எனக்கு தெரியாதுப்பா, நான் நம்ப மாட்டேன். அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி தான் சீசன் தந்தாப்புல காடு மாறும். மேக்ஸிமம் காடு பார்த்தீங்கன்னா மாறுமா? ஆமா எப்படி இருக்கிற மரம் அங்கிட்டு போகும், அங்கிட்டு இங்கிட்டு வரும். காடு இல்லையா யானை வந்து காடு மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கோங்க எடிட்டிங்ல. சொல்லு. இல்லை மாப்பிள்ள யானை சாணியை பார்த்தியா? இந்த பார்த்துட்டேன். இல்லை இது இல்லை பரவாயில்ல. எங்கே இருந்துச்சு? ரோட்ல அந்த கீழே இருக்க பள்ளத்தில் தான் சின்ன சுள்ளி அந்த வெள்ளிமலை ஃபால்ஸ். வெள்ளிமலை பக்கம் போகும் அப்படின்ற மணிக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெள்ளிமலை அரசடி சின்ன சுள்ளி இந்த மூணுக்குள்ளே வந்து அந்த ஆனை ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்து இந்த சீசன்லாம் எங்கள் மேலே வந்து அந்த சைடு வரும்ல, கும்பலி சைடும். ஆமா யானை வருங்கிறீங்களே, எப்படி வரும்? அந்த பக்கம்ல மேடு வல்லமா பட்டைய கலப்பி. அப்படியே உட்காருங்க, உட்காந்து நமக்கு தான் மேடு பள்ளம். உட்காந்து கூட இல்லை கால் வலி இல்லை மாப்பிள்ள, நமக்கு தான் அந்த மேடு பள்ளம். இந்த மாதிரி கதை பேசுறதுலாம் மேடு பள்ளம்லாம் கிடையாது. அது பேசாம எதுலேயே ஏறும் இறங்கும். குறுக்க வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மணிக்கு. ஆனா பாஸ் இல்ல இது வந்து நம்மளா யோசிச்சு சொல்லலாம். இது ஆளு சொல்றத வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம அண்ணன் வந்து அரசியல்ல தான் இருக்காப்ல, அவர் சொல்றத வச்சு சொல்றேன். ஆஸ்திரேலியாக்காரரு அவர் அங்க இருக்காருன்னா இங்க இருக்கிறது எப்படி? ஆஸ்திரேலியால அரசடி. இன்னொரு விஷயம் நல்லா பாத்துக்கோங்க. நம்ம மேமலைக்கு மேப் போட்டா அரசடி செக் போஸ்ட்டுக்கு தான் போயிடும். எங்க இருக்கு அது அரசடி எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நம்ம ஒரு டைம் போவோம் மாப்பிள்ள, எங்கள் அண்ணன் ஊருக்கு போயிட்டு வரும். ஆனால் நோ சார்ஜ் ஏற்றிக்கலாம், பட் நோ இன்டர்நெட். ஆஸ்திரேலியாவில் அரசடின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்கிறான், அது எங்கே இருக்குன்னு தெரில, இவனுக்கு தான் தெரியும்னு சொல்கிறான். இன்னொரு நாள் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா ட்ரை பண்ணி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா வந்து மாட்டுச்சாணி ஸோ லேக் வியூ. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரி லேக் வியூ வந்து பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளும் கிளம்ப வேண்டியதுதான். டைம் வேறு ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் வந்துட்டு 5:30க்கே பார்த்தீங்கன்னா கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரம் பார்த்தீங்கன்னா விலங்குகள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்துடும். ஸோ நம்ம சேஃபுக்கு தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நம்மளும் வந்து கிளம்புறோம் அவ்வளோதான். ஒரு காட்டு ப்ரோ மாடி இல்லை ப்ரோ, இதில் ஒரு பேப்பர் பூ இருக்கும் மற்ற கலரில். ப்ரோ நக்கிப்பாரு ப்ரோ. இது யாரா அப்பா வந்து நக்கி பாரு துண்டு பாருன்னு இருக்கீங்க. பூலாம் இருக்கு. செருப்பாலையே அடிக்கணும்டா. அப்பல எப்படி இருந்தது? வியூலாம் வேறு லெவலு. அது போகிறப்ப அதே கிளைமேட்டு நமக்கு அமைஞ்சிச்சுன்னா வீடியோ வேறு லெவலில் பண்ணலாம். பார்ப்போம் போகிற வரலாச்சும் வீடியோ தரமாக பண்ணி விடுமாப்பில். போகிறப்போ வர்றப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு வந்துருச்சு, செமையாக இருந்தது. பட் அதை எங்களால் வந்து வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் எதுலேயுமே சார்ஜ் இல்லை. போகிற வழியில் வந்துச்சுன்னா எடுத்துடுவோம் கண்டிப்பாக. ஸோ இங்கேருந்து பாருங்கள் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏய் மாப்பிள்ள வாடா. நான் வந்துட்டேன் வந்துட்டேன்.
பார்த்துங்க நடந்து வரானே முடியாமல் வராங்க. ஓகே போகலாம் வண்டி எடுங்க. ஹெல்மெட்டுடா கொடு. ஒரு வண்டி ஏறுறோம். டேய் அது மாதிரி நமக்கு கையில் இது இருந்தால் தானப்பா வீடியோ போகலாமா? ஹெல்மெட்டை போட போகிறேன் ஆஃப் பண்ணுன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. இது கிடைக்குமா தண்ணி? பொண்ணுக்கு 2 அத்தை பொண்ணு தானே கிடைக்க முடியாங்க. தேனி தராங்க நம்ம போகலாம். மைக் எடுத்துக்கலாம் இல்லை எப்படி இருக்கட்டுமா? மைக் இருக்கட்டும். இப்போ கை வச்சு பார்த்துக்கலாம். நம்ம ஓட்ட போகிறதில்ல, நம்ம ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட போகிறோம். நம்ம பின்னாடி உட்காந்து வீடியோ தான் எடுக்க போகிறோம். இப்போ போகலாம். நான் பின்னாடி உட்காந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் எல்லாமே காட்டுறேன். செம்மையா இருக்கும். இதெல்லாம் நாங்கள் வந்த பாதை. இதாவே போடா கொஞ்சம், ஏன்னா அப்பதான் பேசுறதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய லேக் வியூ பாயிண்ட் வந்து இங்க நிறைய இருக்கு. இப்போ ஒன்று காட்டுறேன் பாருங்க, செமையா இருக்கு. அங்க பாத்தீங்களா, அங்கெல்லாம் மேகமலையோட போலீஸ் ஸ்டேஷன், அந்த ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கு, பிங்க் கலர்ல ஒன்று, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேகமலை போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குடா. போலீஸ் ஸ்டேஷன்ல ஆம்புலன்ஸ்லாம் இருக்குமா? எமர்ஜென்சிக்கு வச்சிருப்பாங்கல்ல. வியூ பாருங்க எப்படி இருக்கு. இவ்வளோ நாள் நம்ம சென்னையில் இருந்ததுக்கு ஒரு நல்ல விருந்து இன்னைக்கு மேகமலை வந்ததுக்கு. ஆனால் உண்மையிலே சொல்றேங்க, செம ஒர்த்தான பிளேஸு. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஒரு 4-5 டைம் வந்திருப்போமா? நிறைய டைம் வந்திருப்பாங்க. எப்பயுமே வந்தாலுமே புதுசாக ஏதாவது ஒரு ஆமாம், எத்தனை டைம் வந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் சலிக்காது. இதெல்லாம் பார்த்தது கிளைமேட்டே நம்மளால் கணிக்க முடியாது, அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, பயங்கரமாக மிஸ்ட்டு, ரோடு எதுவுமே தெரியல. இப்போ பாருங்க எவ்வளோ எல்லாமே கிளியராக இருக்குது. நல்ல அருமையான பயணம். பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் மிஸ்ட்டு தெரியுதா? இதுதான் நாங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. அங்கே இருக்குது, மேலே இருக்குது. வடப்போம் போலாமா? கிளைமேட்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு. ஒவ்வொரு கிளைமேட்டும் அப்படியே அருமையாக இருக்கும். இப்போ நல்லா இருக்கு, ஆனால் மழை நெகட்டிவ்லாம் தெரியுது. இங்கே நல்லா தெரியுது வரும். பொறுத்து நீ சினிமாட்டிக் எடுத்துக்கோ, எது நல்லா இருக்கோ வரப்போ எடுத்துக்கோ. இதே 30 ஷாப், அதான் கட் பண்ணி எடுத்துக்கோ. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரண்ணா கூட்டிகிட்டு வந்திருக்கணும்.
கூட்டிகிட்டு வந்துருந்தா அண்ணன் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருப்பாரு. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலாம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா. செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க, பேசவே முடியல. நம்ம வண்டி ஏன் எடுத்துகிட்டு வரலன்னு கேட்டீங்க. நம்ம R15 பார்த்தீங்கன்னா சென்னையில் வாங்கிருக்கு. ட்ரெயினில் தான் வந்து ஊருக்கு அது இன்னொரு நாள் போயிட்டு நம்ம வண்டி நானும் எடுத்துகிட்டு வரணும் தேனிக்கு நானும் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான டைமும் கிடைக்க மாட்டேங்குது. பார்ப்போம், எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதுவும் நம்ம எக்ஸ்போர்ட் ஹில்ஸ் இல்லாட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ தான் நல்லா ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி எந்த மேற்குள்ள கொஞ்சம் இறங்கிட்டோன்னு வைங்க கிளைமேட் மாறிடும். கொஞ்சம் தூரத்துக்கு தான் இப்படி இருக்கும். கொஞ்சம் இறங்கிட்டோன்னு வைங்க அதுக்கு கிளைமேட் நம்ம மாறிடும். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாதையில் இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா மேகமலை வரலாம். தேனியிலே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னா இது ஒன்று சொல்லலாம், மேகமலைன்னு சொல்லலாம். எவ்வளோ பிளேஸ் இருக்குது, பட்டு இதுவும் ரொம்ப முக்கியமான பிளேஸ் தான் மேகமலை. மேம்மால ட்ரிப் எப்படி இருந்துச்சு? மேகமலை ட்ரிப்பு தரமாக இருந்துச்சு. 37 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். எப்படி இருந்தது அதை மட்டும் சொல்லு. பாசே மேம்மால ட்ரிப் எப்படி இருந்தது? டெய்லியும் மஜாதே. உனக்குடா? மாப்பிள்ள சொல்லவா வேணும், வேற லெவல் மாப்பிள்ள. ஸோ நீங்களும் மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு இந்த மேமலை ட்ரிப்பை வந்து கமெண்ட் பண்ணி. நாங்களும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் பாய் சொல்லிடு பாஸ். அதை தான் வியூவை பார்த்துங்க, செம்மையாக இருக்கு. வண்டி எடு. ஆளு இல்லை.